Hey guys, in this tutorial நம்ம என்ன பார்க்க போறோம்னா sand of effect, அதாவது லைக் பார்ட்டிகல் எஃபெக்ட்ல வந்து லோகோ ரிவீல் வந்து எப்படி சினிமேட்டிக் டெவலப் பண்ணலாங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ காம்போசிஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஃபைனல் நீங்கள் என்ன நேம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நான் வந்து டெஸ்க்டாப் ரேஷியோ கொடுத்துருக்கேன் அண்ட் 50 seconds டியூரேஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அண்ட் இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் அண்ட் சப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதெல்லாம் ட்ராக் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் அண்ட் நவ் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, புதுசாக இந்த ஐக்கானில் இருக்கிற ப்ராஜெக்டில் இருக்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு காம்போசிஷன் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து நான் லோகோ அதுங்கிறத மீன் பண்ணுறேன். நான் இதில் வந்து டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லோகோ யூஸ் பண்ணுறீங்கிறத உங்கள் ரெஃபரன்ஸில் லோகோ கொடுக்கணுன்னா நீங்கள் லோகோ கூட கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ லோகோ கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு நான் பிரின்ஸ் ஆஃப் பிரேசியா கேமோட லோகோ தீமில் எடுத்துருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டேன். ஃபிட்டோ ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிட்டோ பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த இதோடது. ஸோ இப்போ வந்து இன்னொரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதோட நேம் வந்து என்னென்னா மெயின் லோகோ அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண இந்த டெக்ஸ்ட் இன்புட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், 2 டைப் ஆஃப் ரஃப் அண்ட் இன்னொரு மெட்டாலிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணுமோங்கிறது எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரஃப் மெட்டீரியல் டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன், இது எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ராக் மேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை மாஸ்க் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இதுவே இது இன்வெஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா மாஸ்க் மாதிரி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணால் மாஸ்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது. ஓகேங்களா? ஸோ நவ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஒரு பம்ப் எஃபெக்ட் வர்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த டெக்ஸ்சர் லேயரை ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைலுங்கிறதுல போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸுங்கிறது இருக்குதா, இதை கொடுத்தீங்கன்னா இது ஆட் ஆயிரும். ஸோ நான் இப்போ எங்கே போகிறீங்கன்னா பெவல் எம்போஸ் ரீஃப் பண்ணிவிட்டு ஸ்டைல் வந்து இன்னர் பெவல் தான், டெக்னிக் வந்து சைஸ் இஸ் ஹார்ட். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூ. ஸோ நான் இதில் வந்து ஒரு 36 கொடுக்குறேன் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுக்கு. ஸோ பட் ரொம்ப ஷார்ப் எட்ஜஸை வந்து உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சாஃப்டனில் ஒரு 3 வேல்யூ கொடுங்க, கொஞ்சம் மினிமஸ் ஆகும், ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது. நான் ரொம்ப கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டெப்த், இந்த டெப்த் எதுக்குன்னா இந்த சைடில் ஒரு ஷேடோ அப்பியர் வந்து எவ்வளோ டார்க்காக வேணுங்கிறது நீங்கள் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண. நான் ஒரு 150 ஆர் ஒரு 200 கொடுக்குறேன். ஸோ இது வந்து இதில் வந்து இந்த இது வந்து ஓகே, இவ்வளோ தான். ஸோ டன், நம்ம இதையும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இப்போ இந்த ஃபைனலில் வந்து நம்ம வந்து இந்த மெயின் லோகோ அப்படின்னு கிரியேட் பண்ணதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஷட்டர் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். இந்த சிமுலேஷனுங்கிறதுல வந்து இந்த எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ஷட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சிமுலேஷன்ங்கிற ஆப்ஷன்ஸ் கீழே வரும். இந்த ஷட்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த லேயரில் இம்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்காகனா இங்கே வந்து வியூவில் வந்து ரெண்டர்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷுவல் வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து ஃபோர்ஸ், இதில் வந்து ஃபோர்ஸ் 1 இருக்குது, அது வந்து இங்கே லெஃப்ட் சைடில் பாட்டம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்ஸ் 2 வந்து மிடில் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டெப்த்து கொடுத்துருக்கு, ரேடியஸ்னால் உங்களுக்கு தெரியும் சர்க்கிள் ரேடியஸ் மாதிரி எவ்வளோத்துக்கு இம்பேக்ட் ஆகணுங்கிறது. ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் மினிமம் வேல்யூவை கொடுத்துக்கோங்க.
மினிமம் வேல்யூ கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் ப்ளே பண்ணிங்கன்னா தெரியுது இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து உடையுது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடையிற மாதிரி வேணும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு இப்போது என்ன வேணும்னா 2 லேயர்ஸ் வேணும். அதாவது ஒன்று வந்து ஷேப், அதாவது ஷட்டர் மேப்புங்கிற ஒரு லேயர்ஸும் வேணும். அண்ட் கிரேடியண்ட்டில் இங்கே இந்த கிரேடியன்ட் லேயரில் ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு லேயர் வேணும். ஸோ நம்ம வந்து 2 லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ப்ராஜெக்டில் போய்ட்டு நியூ காம்போசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஷட்டர் மேப் அப்படின்னு நான் ஒரு கம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் காம்போசிஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனல் நாய்ஸ் ப்ரீசெட்டில் போய்ட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் ஃப்ராக்ஷனல் நாய்ஸுங்கிறத டைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீசெட் வரும். ஸோ இதில் எல்லாமே டிஃபால்ட்டாக மோஸ்ட்லி. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுதா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமமான ரேஷியோவில் வேணும். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஸோ ஃபைனலாக பண்ண முடிச்சு சேஞ்ச் பண்ணால் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். நான் வந்து இதில் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து 260 அண்ட் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் மைனஸில் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே. அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டேன் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து ஒரு 2க்கு கொண்டு வந்துக்கிறேன், ரொம்ப மினிமமாக, லைக் சின்ன சின்ன டாட்ஸாக. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கன்வே ஆகும், அங்கே வந்து பார்ட்டிகல்ஸ் மாதிரி கன்வே ஆகும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து எதுக்குன்னா, இதில் இன்னொரு ஒன் மோர் திங் ஆட் பண்ணணும். அதாவது ஒன் மோர் திங் மீன் ப்ரீசெட். ஸோ இப்போவும் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய்ட்டு கலர் ரமான்ட்டு ஒரு கலர் கரெக்ஷன்ஸ் இது இருக்குது. இதை ட்ராக் பண்ணி இந்த ப்ரீசெட்டில் போட்டிங்கன்னா இது வந்து இந்த லேயர் வந்து டன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண உதவும் ஆர்ஜிபி கலர்ஸை வச்சு. ஸோ வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பின்னாடி ஷோ பண்ணுறேன் எதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணோங்கிறது. ஸோ இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ப்ராஜெக்டில் போய்ட்டு நம்மளுக்கு நம்ம தேவை 2 மேப். அதில் வந்து நம்ம ஷட்டர் மேப் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு மேப் என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் மேப். ஸோ இன்னொரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறோம், gradient map. So okay, now again text layer import பண்றோம், effect and preset போயிட்டு gradient map வந்து ஆட் பண்றோம். இதில் வந்து ஸ்டார்ட் ரேம்ப், அதாவது இந்த வந்து பிளாக் சைடு வந்து இங்கே இருக்குது அண்ட் ஒயிட் வந்து இந்த சைடில் கொடுக்குறேன். ஸோ ஒயிட்டு இருக்கிற ஏரியா தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும். இது நான் வந்து பின்னாடி நம்ம ப்ளே பண்ண முடிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் ரேம்ப் ஷேப் வந்து ரேடியல் ரேம்ப்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ டன். நவ் நம்ம 2 மேப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்டில் போயிட்டு கிரேடியன்ட் மேப் அண்ட் ஷட்டர் மேப் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் மெயின் லோகோ காம்பில் போய்ட்டு எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல் பேனலில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஷட்டரில் ஷேட் மேப், அதில் வந்து ஷட்டர் மேப் ஆட் பண்ணுறேன். அண்ட் கிரேடியனில் வந்து கிரேடியன்ட் மேப் ஆட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இது முக்கியமாக மாற்றணும், இந்த பிரிக்ஸ்லேருந்து கஸ்டமைஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்துட்டு இந்த 2 ஏரியா ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, டன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் அனிமேஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எதில் யூஸ் பண்ணுற போகிறோன்னா, ஷட்டரில் இருக்கிறதுல அந்த கிரேடியன்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஷட்டர் த்ரெஷ்ஹோல்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன் 0ல். அண்ட் ஒரு 4 செகண்டுக்கு போயிட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து 100% மாற்றுறேன். யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். 2 கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிட்டு F9 ரைட் கிளிக் கீ அசஸ்மெண்ட்டில் ஈஸி இந்த F9 வந்து ஷார்ட்கட். ஸோ F9 ஷார்ட்கட் கொடுத்துறேன். நான் ப்ளே பண்ணுறேன் வீடியோவை, உங்களுக்கு தெரியுதா? ஓகேங்களா, இதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட ரேடியஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியுதா? ஸோ இதுக்குள்ள இப்போ வந்து 2வதுக்கான எஃபெக்ட் ஃபோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை, ஏன்னா
வந்து 0 இருக்குது. நான் வந்து இதை வந்து நான் 0.6 கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஓகே, இது பார்த்தீங்களா தெரியுது, இதை ஃபஸ்ட் பிக்ஸாக உடஞ்சிட்டு வருது. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ஏன்னா உங்களோட அவுட்டர் அந்த லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்காக என்ன பண்ணலான்ட்டா, நான் ஆக்சுவலி ஃப்ரெண்டில் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக பின்னாடி ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கே கிரேடியன்ட் மேப் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பிளரிங் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் அனிமேஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்காக ஃபாஸ்ட் பிளர் ஆப்ஷனை வந்து டைப் பண்ணி ப்ரீசெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பிளர் ரேடியஸ் வந்து 15 அண்ட் இன்ட்ரேஷன் வந்து 2 கொடுத்துக்கிறேன். இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ஏன்னா இங்கே இன்னொன்று ஒரு டெப்த்து வந்து ரொம்ப பார்ட்டிகிள்ஸோட டெப்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் டெப்த் இருக்குது, இதை வந்து 0 வைக்கிட்டோன்னா சின்னதாகிடும். ஸோ நவ் இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுது, இது வந்து சின்ன பார்ட்டிகிள்ஸாக உடஞ்சி விழுற மாதிரி. ஸோ இதுதான் அனிமேஷன். ஸோ இது இன்னும் ஃபைனல் டச் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலைன்னா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் அண்ட் பொசிஷனில் நம்ம கொஞ்சம் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் இந்த கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் ஃபார்வர்டாக மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக பார்ட்டிகிள்ஸ் உடையிறப்போ 2 ஸ்கேலையும் டர்ன் ஆன் பண்ணுறேன். பேசிக் வேல்யூ இப்போ வந்து 0க்கு வந்துட்டு ஸ்கேலை வந்து 200 மாற்றுறேன். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 0 மாற்றுறேன். இந்த எல்லா கீ ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணி F9 கொடுக்குறேன். நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஓகே கூல். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்மூத் அனிமேஷன் வேணும்னா இந்த மேப் கிராஃப் மேப் இந்த 4 கீ ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃப் எடிட்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் ஷூர் எடிட் ஸ்பீட் கிராஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஃபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத் அனிமேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்டாக உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்ன்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நிறைய கீ ஃப்ரேம்ஸை வச்சு யூஸ் பண்ண முச்சில். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோ. இந்த கீ ஃப்ரேம்ஸையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி don't forget to save our files, otherwise உங்கள் டேட்டாவை லூஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபைனலாக முடிச்சாச்சு. டன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெரி ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் அண்ட் பார்ட்டிகிள்ஸ் அந்த வீடியோ ஃபைலை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில், அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்ட்டிகிள் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் வந்து மேலே ஃபாக் பீச் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்ட்டிகிள் சைஸையும் ஒரு 52 கிட்ட வச்சுக்கிறேன். அண்ட் இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பார்ட்டிகிள்ஸ் கலர்ஸை மாற்றுக்கிறதுக்கு டிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி அந்த டிண்ட் ப்ரீசெட்டை வந்து கலர் கரெக்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மேப் கலர்ஸ் வந்து ஸ்டார்ட் கலர் எடுத்துக்கிறேன், என் கலர் வந்து அண்ட் மேப் ஒயிட் கலர் வந்து இங்கே இருக்கிற பார்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக டிண்ட் எடுத்துக்கிறேன். ஆமாம் டிண்ட். நான் இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும் வீடியோ. உங்களோட ப்ராசஸர் வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு. அண்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டீ அமுக்கினீங்கன்னா ஒப்பாசிட்டி வரும். அதில் ஒரு 30 ஒரு 40 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா ஒரு மினிமமான பேக்ரவுண்ட் எஃபெக்டில் போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக என்ன வேணால் பண்ணலாம் பை அட்ஜஸ்டிங் இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ நான் லேட்டராக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்.
எதுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஷட்டர் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கலரோமாவை எடுத்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இதால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து கலரோமா ஆட் பண்ணுறோம். அண்ட் கிரேடியன்ட் மேப்லேயுமே ஃபாஸ்ட் பிளரை நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லா டுட்டோரியல்லையும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து கீழே சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இதை வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுன்னு ஒரு இதை கிளியர் பண்ணோம். அதில் போயிட்டு அதுதான் பேசிக்கானது. இதில் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வேறு ஏதாவது லோகோ, நான் வந்து இப்போ வந்து பென்ஸ் லோகோ வந்து வச்சுருக்கேன். இது வந்து பிளாக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஐ ஷோ யூ ஃபில் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எஸ் கொடுத்து ஓகே கூல். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஸோட லோகோ வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன லோகோ உங்களுக்கு உங்கள் கேமிங் சேனல் லோகோ, யூடியூப் சேனல் லோகோ, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபைல் ஒரு லோகோ என்ன வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் இப்படி இந்த மாதிரி கஸ்டமைஸிங்காக க்ரியேட் பண்ணிங்களா உங்களால் இந்த எஃபெக்டை வந்து ப்ரீசெட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு போங்க, உங்களோட சப்போர்ட்டையும் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ காய்ஸ், பாய்.